பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு ராம்நகரில் மாவட்ட அளவிலான மின்னொலி கபடி போட்டி. ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சிவக்குமார் பரிசு வழங்கி பாராட்டு. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு ஆலங்குளம் அருகே ராம்நகரில் மிரட்டல் கபடி குழு சார்பில் மாவட்ட அளவிலான மின்னொலி கபடி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சிவக்குமார் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். ராம்நகர் மற்றும் புதுப்பட்டி, மருதம்புத்தூர், அருணாச்சலபுரம், காரக்குறிச்சி, மகிழ்வண்ணநாதபுரம் உட்பட 36 அணி வீரர்கள் பங்கேற்றனர். இந்த கபடி போட்டியில் ராம்நகர் சாஸ்விகா அணி முதல் பரிசையும், மிரட்டல் ஏ அணியினர் இரண்டாவது பரிசையும், ஆர்கே புதுப்பட்டி அணியினர் மூன்றாவது பரிசையும், மகிழ்வண்ணநாதபுரம் அணியினர் நான்காவது பரிசையும், அருணாச்சலபுரம் அணியினர் ஐந்தாவது பரிசையும், எம்பிஆர் மருதம்புத்தூர் அணியினர் ஆறாவது பரிசையும், ராம்நகர் மிரட்டல் பி அணியினர் ஏழாவது பரிசையும், சிங்கம்பட்டி அணியினர் எட்டாவது பரிசையும், காரக்குறிச்சி அணியினர் 9வது பரிசையும், இலந்தைக்குளம் அணியினர் 10வது பரிசையும், ஜிஆர்புரம் அணியினர் 11வது பரிசையும் வென்றனர். தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் சிவக்குமார் பரிசளிப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கபடி போட்டியில் வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். இதற்கான ஏற்பாடுகளை ராம்நகர் மிரட்டல் கபாடி குழுவினர் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.